வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, ஸ்ரீலங்காவிலிருந்து, ஈழத்திலிருந்து, தமிழ் ஈழத்திலிருந்து. சரி, நாங்கள் முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு வருவோம். நேற்று எனக்கு ஒரு கோல் ஒன்று வந்தது, பிரான்ஸ்ல இருந்து. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் சொல்லிடு கோல் பண்ணி சொன்னா, மச்சான் எங்க நிற்கிறாய்? இப்போ நான் சொன்னேன், டேய் நான் கோல்ல நிற்கிறேன்டாப்பா, மகனை கூட்டிட்டு வந்தேன். நான் கனநாள மகனை நான் பார்க்கல, இப்போ மகனை கூட்டிட்டு கோல்ல வந்து நான் சொல்லி அப்போ சொன்னான், டே என்னென்றால் யாழ்ப்பாணத்துல இருந்து ஒன்று ரெண்டு வீடியோ வந்துருக்கு பார்த்தீங்க. அப்போ நான் சொன்னேன், டே என்ன போட்டிருக்காங்களோ தெரியலடா. அப்போ சொல்றேன், இல்லை அந்த எங்களோட என்பிபி அரசாங்கம் மச்சான் இந்த மணல் லொரியல் எல்லாரையும் பிடிச்சு ஒரு என்பிபி அமைச்சரே எல்லாம் செய்கிறார் மச்சான், நீ செய்யலாதா உனக்கு? இப்போ நான் சொன்னேன், பிடிக்கலாம்டாப்பா, மணல் லோரி கள்ள லோரின்னா பிடிக்கலாம், என்ன வெட்டுவாங்க, அவ்வளோதான் பிரச்சனை. இவங்க துவக்கத்தை ஆண்டு கேட்டால் கூட என்பிபி அரசாங்கம் தருதில்லை. பாதுகாப்பு இல்லாமல் நான் தடிகளோட போய் ரெண்டு மறைக்கலாது தானே மச்சான். அதோட என்னோட கார்களில் போய் திரிஞ்சு மறைச்சு அட்டாசம் செய்யறதுக்கு எனக்கு ஆட்கள் இல்லையடாப்பா, என்ன செய்ய வேணும்? இல்லை, எங்களோட இளங்குமரன் எம்பி, கதுப்புக்கு மதிப்புக்குரிய கௌரவ பாராளுமன்ற சக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் எம்பி அவர்கள் லொரியை மறைத்து கள்ளமண் ஏற்றிய லொரிகளை எல்லாம் சாவச்சேரியில் பிடிக்கிறார். சாவச்சேரியில் அவர்களுடைய மதிப்பு இப்போது நன்றாக உயர்ந்து வருகிறது போல தெரிகிறது. ஒன்று ரெண்டு யூடியூபர்ஸையும், புலோலியூர் ரமணன், அதை விட ஜிஎல் தர்ஷன் போன்ற ஒன்று ரெண்டு யூடியூபர்ஸர்களையும் அவர்கள் இப்போது இணைத்திருக்கிறார்கள். இப்போது எங்க திரும்பி பார்த்தாலும் லொரி பிடித்த கதையாகத்தான் இருக்கிறது. ஆஹா, அப்படியா? நடக்கட்டும் அமைச்சரே, மிச்சத்தை சொல்லுங்கள். அப்போது சொன்னார், இல்லை பாத்தியா, இப்போ எங்களுடைய அரசாங்கம் வந்தா பிறகு மச்சான் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் வந்து இப்போ லொரி போனாலும் ஒரு எம்பி தேடி பிடிக்கிற நடக்கும். முந்தின ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு எந்த எம்பியும் வந்து லொரியில திருப்பி பிடிச்சதும் இல்லை. இப்போ இருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்போ கஜேந்திரகுமார் போன படமோ திராத்தி பிடிக்க போறதும் இல்லை. தேசியம், தமிழீழம், தேசிய கொள்கை, நாங்கள் தேசியத்துக்காக போராடுவோம், அது அவர்களுடைய கொள்கை. அப்போது கிளீன் ஸ்ரீலங்கா ஊழலற்ற அரசாங்கம், அது என்பிபியினுடைய கொள்கை. 3 மந்திரி பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் இருந்து மட்டும் நாங்கள் 3 பாராளுமன்ற உறுப்பினர் அனுப்பியிருக்கிறோம். ஓகே, நல்ல விஷயம்டாப்பா. சரி, நான் இப்ப என்ன செய்யணும் உனக்கு? இல்ல, நீயும் கொஞ்சம் லொரியே பிடிக்கணும் மச்சான், நான் உங்களுக்கு இடம் சொல்லித்தாரேன் என்கேண்டால் சாவச்சேரிக்கே போவோம். சாவச்சேரியிலே மச்சான் மணல் எல்லாம் ஏற்றி கொண்டு போற இடம் தானே. அப்ப நீயும் எங்கேயாட்ட பண்ண ஒளிஞ்சிருந்து பாதையில பாஞ்சு குறுக்கப்படுத்து 2 லோரியை பிடிக்கும். சரி, நான் ட்ரை பண்றேன் மச்சான். அப்படி செய்யக்கூடிய இருக்குமோ தெரியல, பார்ப்போம். சரி, நான் நினைக்கிறேன் எந்த பெரிய அரசாங்கமா இருந்தாலும், எந்த பெரிய ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும், இவன் எங்களோட தேசிய தலைவற்ற கட்டமைப்பு கூட சிதறடிக்கப்பட்டது 1-2 தனிப்பட்ட ஆக்களானதான். அதால நாங்கள் ஒரு தேசிய அரசாங்கத்தை அல்லது ஒரு தேசிய கட்சியை குறை சொல்லலாமான்னு கேட்டா வெரி டிஃபிகல்ட். உங்களுக்கு தெரியும், சிவபிரகாசம் மயூரன் என்று சொல்லப்படுகிற ஆரியூர் நண்பன் ஒரு கஷ்டப்பட்டு ஜெயிலுக்குள்ள போய் வந்து நானோட அரசியல் கட்சியெல்லாம் மக்களுக்கு ஏழைகளின் குரலை கேட்கிற ஒரு அரசியல் வாரியா மாறணும்னு நான் வெளிக்கிடைக்கல. பஹ்ரைன்ல இருந்து வந்து கொஞ்சம் காசோட போய் சேர்ந்தது என்னுடைய அன்புக்குரிய நண்பன் மயூரன். அவர் சம்பந்தமா கிட்ட ஒரு 3 மணித்தியால வீடியோ போடுவேன், வெயிட் பண்ணுங்க, எடிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். சரி, ஓகே. அப்ப நீ என்ன நினைக்கிறாய் மச்சான் இதை பற்றி? நல்ல விஷயம் மாடாப்பா, அப்படி திறத்தி முழு மணலாம் பிடிக்கும். ஆனா சாவச்சேரியில வச்சு பிடிச்சன்றதான் எனக்கு தெரியலையடாப்பா. இந்தப்பா அவனே சொன்னான், டே உனக்கு தாண்டாப்பா என்பிபியை விட சாவச்சேரியில ஓட் கூட வந்திருக்கு. அப்ப இந்த முறை அவங்க நீ பாத்தீங்கன்னா தெரியும், முதல்ல 1-2 வீடியோ வந்திருந்தேன். அந்த வீடியோக்கள்ல கூட என்பிபி அமைச்சர்கிட்ட போய் அந்த கடைகள் திறந்த நிர்வாகம் ஊழல் சம்பந்தமாக என்பிபி அமைச்சர்கள்ட்ட போய் அமைச்சர் எங்களுடைய சந்திரசேகர் ஐயா அவர்களிடம், அது தவிர என்பிபி இளங்குமரன் அவரிடம் முறையிட்டதையெல்லாம் வீடியோ பார்த்தேன். அப்போது இவங்க சாவச்சிருந்த கனகோள் வந்து டாக்டர் எல்லாரும் அங்கே போயினுமாண்டா. அப்போ நான் சொன்னேன், தம்பி இந்த ஏட்டிக்கு போட்டி அரசியல் எல்லாம் செய்யலாது, என்னுடைய கொள்ளை என்றது யாராலுமே கொப்பி அடிக்கலாது. ஆகவே let them do the work, but let them know that's my place சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நான் பெருசாக கணக்கு எடுக்கல. ஆனால் அதன் பிறகு தான் பார்த்தேன், இப்போ சாவச்சேரியில் தான்
உள்ளூராட்சி சபையின் அந்த கடைகள் கொடுத்தது பிள்ளை என்று சொல்லி சம்பந்தப்பட்ட செக்ரட்டரியோட போய் ஏற்கனவே சித்தார்த்தனோட நின்றாக்கள் ஏற்கனவே வேற கட்சியரோட நின்றாக்கள் போய் சும்மா ஒரு அரசு ஊழியரை ஏதோ அவருக்கு செய்த பிள்ளையா இருக்கலாம், சரியா இருக்கலாம். அந்த வீடியோ வந்து வழியில ரோட்டுக்கு வழியால படுத்திருந்தது. உள்ளூராட்சி சபையை மாநகர சபையா இல்ல பிரதேச சபையை பூட்டி வச்சிருந்தது சம்பந்தமான வீடியோக்கள் பார்த்தேன். சரி, செய்யட்டும். என்னுடைய வீட்டுக்குள்ளே புகுந்து நீங்கள் கலகம் விளைவிக்கிறீர்கள், விளையுங்க என்றால் அது பொதுமக்களுக்கு தெரியும், அது என்னுடைய கோட் என்று. தட்ஸ் மை ஏரியா. ஸோ லெட் தெம் டு இட். அதனுடைய 2வது முறையாகத்தான் திட்டமிட்ட ரீதியில ஒரு 5 பேர் ஒரு கார்ல வலிக்கிட்டு ஒரு நான் நியூஸ்ல மீடியாவில் எல்லாம் பார்த்திருந்தேன். யாழ்ப்பாண பிரவர வர்த்தகளின் கனியவள கொள்ளை என்பியினால் நேரடியாக பிடித்துடைப்பு என்றெல்லாம் வந்திருந்தது. அப்ப நான் பார்த்தேன், ஓகே, நல்ல விஷயம். யாழ்ப்பாணத்துல கனியவளம் இருக்குது, உண்மை. அந்த கனியவளத்துல இருக்கிற அந்த சுண்ணாம்பு கற்கள்ன்றதும் கனியவளம், அதுவும் உண்மை. அதில் தோண்டித்தான் கேஸ்ல காங்கேசன் துறையில பெரிய ஒரு சீமெந்து தொழிற்சாலையை வச்சிருந்தாங்க, அதுவும் உண்மை. அந்த சீமெந்து தொழிற்சாலை இப்ப இல்லாம ட்ரிங்கோவில் இயங்கி கொண்டிருக்கிறது, அதுவும் உண்மை. அதனால யாழ்ப்பாணத்து கற்கள் வந்து திருவோணமலைக்கு போறது, அதுவும் உண்மை. சரி, டிசிசி மீட்டிங்கு வருவோம். டிசிசி மீட்டிங்ல என்ன ராசா நாங்கள் முடிவெடுத்தினாங்க? யாழ்ப்பாணத்துல முக்கியமா கிளிநொச்சியில, ஆனா யாழ்ப்பாணத்துல சம்பந்தமா மேலாள கதைக்கப்பட்டிருந்தது. கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்ல என்ன ஆச்சுனாங்க என்றால், மாவட்டம் விட்டு மாவட்டம் மணல் கொண்டு போவதை தடுக்கிறதுக்குரிய தீர்மானம் எடுத்தினாங்க. அமைச்சர் சந்திரசேகரன் ஐயாக்கு வடிவா தெரியும், ஆளுநர் அவர்களுக்கும் வடிவா தெரியும். உண்மைதான், ஒத்துக்கொள்றோம். மணல் கொள்ளையை தடுக்க வேண்டும். மணல் கொள்ளையால் எக்கச்சக்கமான நிலங்கள் மண் கொள்ளை தடுக்கப்பட வேண்டும். கதைச்சினாங்களா? அதுக்குரிய தீர்மானம் என்ன எடுக்கப்பட்டது? அந்த தீர்மானத்திலே தெளிவாக சொல்லப்பட்டது, வவுனியாவுக்கு இங்காலே திருகோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு, கெப்பட்டிகொள்ளாவ ஏரியாவை சேர்ந்த மண்ணள்ளும் பத்திரங்கள், மணல் அள்ளும் பத்திரங்களை பாவித்து மண் கடத்துவது தடை செய்வதாக நாங்கள் முடிவெடுத்து போலீசாருக்கும் தெரிவித்தது நாங்கள். சரி, இப்ப சல்லிக்கல்லுக்கு வருவோம். நான் 2019ஆம் ஆண்டு என்னுடைய காணியை துப்புரவாக்கிக்கல தூண் நடுவதற்காக கிரஷர் ஒன்றுக்கு போயிருந்தேன். என்னுடைய காணி 36 பரப்பு இருக்கிறது தெல்லிப்பளையில. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு கிரஷர் இருக்கிறது. அந்த கிரஷர் ஆரம்பிக்கும் போது முதல்ல ஒரு பெரிய பிரச்சனையா வந்திருந்த 2019. அங்கிருந்து வர டஸ்ட்கள் வந்து வீட்டுக்குள்ள வருதாம், அது வேற ஒரு புறம் இருக்க. அப்போது அவர்களிடம் கல்லும் போய் வேண்ட போது அவர்களுடைய 2 வகையான கல் இருக்கும். ஒன்று வெள்ளைக்கல், அதைத்தான் இந்த சுண்ணாம்பு கல் சொல்லுறார்கள். 2வது கருங்கல் சல்லி. வெள்ளக்கல் சல்லி, கருங்கல் சல்லி. எது விலை கூட? கருங்கல் சல்லி விலை கூட. எது விலை குறைவு? வெள்ளக்கல் சல்லி விலை குறைவு. ஏனென்றால் வீடு கட்டுவதற்குரிய மேசன் மார்க் இருக்கிறது வந்து இதுல நீங்க கணக்க மேசன் மார்க் பார்த்து கொண்டிருப்பீங்க. வீடு கட்டுவதற்குரிய 195% மக்கள் வேண்டுகிற கற்கள் வந்து இது கருங்கல் சல்லி. ஒரு கங்கிரீட் உழைச்சு போகிறா கூட கருங்கல் சல்லி தான் எடுக்கிறோம். சரி, பிரச்சனைக்கு வரும். ஏன்னா சுண்ணாம்பு கற்கள் வந்து அவ்வளவு பலமானதாக இல்லை கருங்கல் சல்லியோட ஒப்படைக்க. அதுல இருக்கு 3/4 இஞ்சி, 1/2 இஞ்சி, 5 நூல் அப்படி எல்லாம் இருக்கு. ரைட், அதுவும் இருக்கட்டும். இப்போது மண் தாண்டி கல் கொண்டு போவது பிள்ளையா தவறா? நான் இப்போதுதான் எங்களுடைய சிட்டி ஹார்ட்வேர் நான் அந்த வீடியோவை பார்த்தேன். இளங்குமரன் அவர்கள் ஒரு 5 அடியாட்கள்ன்றது அதுல ஒருவர் வந்து நான் நினைக்கிறேன் இந்த முறை என்பிபியில வந்து சாவச்சேரி தேர்தலில் போட்டு தோல்வியிட்டார். சோ என்பிபி அரசாங்கம் இப்போது கள்ளர்களை பிடிக்கிறது. பிடிக்கிறதாம். ஒத்துக்கொள்கிறேன். நீங்கள் அரசாங்கத்தை சார்ந்தவர்களா? இல்லை, அர்ச்சுனா ஒரு தனி கட்சி, சுயேட்சையானார். ஆளுங்கட்சியும் இல்லையா, எதிர்கட்சியும் இல்லை, நடுவில் கதிரை போட்டு தாண்டு கேட்டார். ஏனென்றால் அரசியல், இந்த ஆளுங்கட்சி அரசியல், எதிர்கட்சி அரசியல்ன்றதுக்காக அரசியல் செய்தவன் அல்ல நான். மக்களின் ஏழைகளின் குரலாக ஒரு சமூகத்துல சுகாதாரத்துறை வந்து ஊழல்களால பாதிக்கப்படைக்க எதிராக குரல் கொடுத்து என்னை தனிப்பட்ட ரீதியில் பழி வாங்கினபடியால் மக்கள் என்னை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருந்தார்கள். இதே போல் சகல துறையை கேள். மக்களுடைய ஆணை, அதை எல்லா நீதிமன்றங்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ளும். எல்லா புத்திஜீவிகளும் தெளிவாக விளங்கிக் கொடுக்காங்க. மக்களுடைய ஆணை. இங்கே பைத்தியம், ஊசிக்கு போட்டீர்களா? வேண்டாம், அது சம்பந்தமா நாங்கள் பிறகு வழக்க முடியும் போது கதைப்போம். சரி, நன்றி. சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போது கிளீன் ஸ்ரீலங்கா. கிளீன் ஸ்ரீலங்கா என்றால் என்ன?
அந்த தத்துவத்தை நான் பார்க்கவும் இல்லை, அவருடைய வெப்பேச்சை படிக்கவும் இல்லை. நான் விளங்கிக் கொண்டது பாராளுமன்றம் எவ்வாறு சுத்தமாக பழைய அரசியல்வாதிகளை அனுப்பப்பட்டது போன்று இலங்கையையும் சுத்தம் செய்வதுதான். நான் நினைக்கவில்லை மகா பராக்கிரமபாகு சமுத்திரத்தில் என்பிபி அமைச்சர்கள் ரங்கி புல்லு கிண்டுவார்கள் நான் நினைக்கவில்லை. நான் எதிர்பார்த்தது கிளீன் ஸ்ரீலங்கா கன்செப்ட் வந்து ஊழல், கொலை, கொள்ளை, கஞ்சா, ட்ரக்ஸ், மணல் கொள்ளை, போலீசாரின் அதிகாரங்கள், அரசியல்வாதிகளின் மெச்சத்தனங்கள், மிலேச்சத்தனங்கள், இயலாமைகள், புறக்கணிப்புகள் இவையெல்லாம் நீக்கப்பட்டு ஒரு நல்ல வளர்ச்சியடைந்த நாடாக இலங்கை வரும் என்பதுதான் என்னுடைய கணிப்பாகவும் அரசியலிலே என்னுடைய தேவையாகவும் இருந்தது. ஆனால் அதை பார்க்கும்போது எனக்கு சரியான கவலையா இருக்குது. இப்போது இவர்கள் ஒருவர் 2 பேர் கிளீன் ஸ்ரீலங்கா என்று பராக்கிரமபாகு சமுத்திரத்திலே பிரதி அமைச்சர் ஒருவர் புள்ளைப்பிடுகின்ற வீடியோ வந்திருக்கிறது. நன்றிய விஷயம், புள்ளைப்பிடுங்கலாம். ஒரு கன்செப்ட் ஒன்றை மக்கள் விளங்கிக் கொள்ளணும். அரசியல் என்றா என்ன? அரசியல் எல்லாம் சாக்கடி என்று சொல்றீங்க. அரசியல் இஸ் வெரி ஈஸி திங், வெரி சிம்பிள் பட் ஹார்ட். அது கஷ்டம், ஆனா வெரி ஈஸி. அரசியல் என்றால் சாதாரண மக்கள் தங்களுடைய குரலை பிரதிபலிக்கக்கூடிய, தங்களுக்கு நேர்மையையும் நீதியையும் தரக்கூடிய ஒருவரை அல்லது ஒரு 6 பேரை ஒரு மாவட்டத்திலே தங்கள் பிரதிநிதியாக பாராளுமன்றம் அனுப்புகின்ற செயற்பாடுதான் அரசியல். அங்கே நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். தேசியத்துக்காக யாரும் அரசியல் செய்வதில்லை. இவர்கள் அரசியலுக்காக தேசியத்தை எடுத்திருக்கிறார்கள். என் தலைவன் தேசியத்துக்காக அரசியலை கொண்டு வரவில்லை. அவன் செய்த தேசியத்தில் இந்த அரசியல் இல்லாதபடியால் தீவிரவாத முத்திரை குத்தப்பட்ட போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற 20 கழுதைகளை என் தலைவன் தேர்ந்தெடுத்தான். இந்த கழுதைகளால் எந்த பிரயோஜனம் இல்லாவிட்டால் கூட இந்த கழுதைகள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் என்பதற்காக இப்போது அந்த கழுதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 1, 2 இரண்டமடுத்த தேக்கங்களை பிடித்து வைத்திருக்கிறது. நாங்கள் அதையும் பார்ப்போம். அரசியல் என்பது இதுதான். மக்களுக்கானவன், மக்களுடைய குரலை பிரதிபலிப்பவன், எப்போதுமே மக்களுக்கு அக்சசிபிள், அணுகக்கூடியவன், மக்கள் குறைகளை தெரிந்து கொண்டவன், மக்களோடு இருக்கிறவன், மக்களுக்காக சாகக்கூடியவன், அவன் தான் அரசியல்வாதி. அதை மறந்தே போய் பாசுரி, மணல் இளங்குமரன், கல்லு இளங்குமரன், தமிழ் தேசியம் கதைக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அது தவிர சாதியம் கதைக்கிற அருண் சித்தார்த், இந்த எல்லாவற்றையும் இன்றைக்கு தமிழ் மக்கள் மறக்கிறார்களோ என்று இவை எல்லாவும் இல்லாமல் போய் மக்களுக்கானவன் என்ற குரல் எங்கு ஒலிக்கிறது? உங்களுக்கு தெரியும், டிசிசி மீட்டிங்கில் நான் கேட்டது இவ்வளவுதான். ஐயா, மக்களுக்காக இவ்வளவு மில்லியன், 150 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, தாங்கள் எவ்வளவு செலவழித்தீர்கள்? அவ்வளவுதான் நான் கேட்டேன். அதை தவிர நான் எதுவுமே சண்டை பிடிக்கவில்லை. டோலருடைய பிரச்சனையை வருவோம். என்பிபி அரசாங்கம் தன்னுடைய பேரில் அராஜகங்களை யாழ்ப்பாணத்தில் மட்டும் கட்டி விடுகிறது என்றால் அது டோலருடைய பிரச்சனை, பனை டோலருடைய பிரச்சனை. பனை டோலர் என்ன செய்கிறார் என்றால் அதிகாரங்களை கையில் எடுக்க முற்படுகிறார். அதிகார பரவலாக்கல், ஜனாதிபதி மயமாக்கல், நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதித்துவமை நீக்குவோம், மக்களுக்காக அரசியலை கொண்டு செல்வோம், எனது அம்மாவையும் கூட்டிக் கொண்டே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நான் விட்டு காட்டுகிறேன். இதுதான் அரசியல் என்பிபியினுடைய அரசியல். நான் என்பிபி சப்போர்ட்டரா? அவர்கள் செய்கின்ற நல்ல விடயங்களுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணுவேன் என தெளிவாக பாராளுமன்றத்தில் கூறியிருக்கிறேன். எனது மக்கள் கஷ்டப்படும் போது, எனது பிரதேசத்தில் உள்ள ஒரு தொழிலாளி, ஒரு ஒன்றபிரினர், எங்களுடைய என்பிபி அரசாங்கத்தின் 3 அரசியல்வாதிகளிடமும் நான் கேட்கிற கேள்வி இதுதான். உங்களுக்கு ஒன்றபிரினர்ஷிப் என்றா என்னன்னு தெரியுமா? ஒன்றபிரினர்ஷிப் என்றா என்னென்றால் தொழில் வழங்குதல், தொழில் முயற்சியாண்மை. உங்களுக்கு தெரியும், ஒரு தொழில், ஒரு 5 பேரை வைத்துக் கொண்டு ஒரு கடையை நடத்துவது என்பது எவ்வளவு கஷ்டம். இதன் போது 180 பேரை வைத்துக் கொண்டு யாழ்ப்பாணத்திலே ஒரு பெரிய ஒரு தொழில் முயற்சியாளர் தான் சிட்டி ஹார்ட்வேருடைய உரிமையாளர். அவர் பிழை விட்டு இருக்கிறாரா, அவர் மண் கடத்தி இருக்கிறாரா, என்னிடமே சொல்லுங்கள், நான் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கிறேன். எந்த சந்தேகம் இல்லை. நான் சம்பந்தப்பட்ட சிட்டி ஹார்ட்வேர் அந்த வீடியோவை இன்று காலமே தான் பார்த்தேன். எல்லா இடமுமே முக்கியமாக எங்களுடைய ரஜீவன்
சிவனடியான் கூட அந்த தகவலை போட்டிருப்பதாக நினைக்கிறேன். உள்ளே என்ன எழுதப்பட்டிருக்கிறது சிவனடியானுடைய முழு குரலையும் நான் கேட்கவில்லை. பட் நான் அது யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரபல வியாபாரி என்று சொல்லி ஒரு நியூஸை பறந்திருந்தது. சரி, நான் இப்போது நியாயத்தை பற்றி தான் கதைக்கிறேன். இதில் நான் அரசியலை இவர்கள் எவ்வாறு கொண்டு போய் ஒரு சமூகத்துண்ட ஒரு வீழ்ச்சிக்கு அரசியல் எப்படி வித்துடுகிறான் பார்ப்போம். இப்போது சாவகச்சேரி என்னுடைய இடம் என்று எல்லாருக்குமே நன்றாக தெரியும். யாழ்ப்பாணத்திலே சாவகச்சேரி என்று சொல்பவன் அர்ச்சுனாவின் பெயரையும் ஆதார வைத்தியசாலையின் பெயரையும் எப்பவுமே சாகும் வரைக்கும் சொல்லுவான். அது நீங்க விரும்பியோ விரும்பாமலோ அது உண்மை. சரி, விஷயத்துக்கு வரும். இப்ப நான் சொல்றது பாராளுமன்றத்தில் நீங்க யாழ்ப்பாணத்தை பிடிச்சாலும் சாவகச்சேரி பிடிக்கிறது சரியான கஷ்டப்படாது. ஏனென்றா தலைவருக்கு எப்படி முல்லைத்தீவு புதுமாற்றம் உடையாராட்டி இருந்ததோ அது மாதிரி எனக்கு சாவகச்சேரி விடியதுக்கு வரும். இப்போது என்பிபி அரசியல் முழுக்க சாவகச்சேரியை சுத்தியே நிற்கிறது. சாவகச்சேரிக்கெல்லாம் குடைகிறார்கள், வேற எங்கேயுமே குடையவில்லை. மண் கடத்துவது கிளிநொச்சியில. ஏன் இளங்குமரன் ஒரு நாள் கிளிநொச்சியில போய் நேற்று கூட எனக்கு கோல் வந்தது. ஒரு அம்மா அவரால் 65 வயசு, கல்யாணம் கட்டவில்லை. தம்பி தன்னுடைய ஒழுங்கையா தான் டெய்லி டிப்பரை கொண்டு போகிறார்கள். தன்னுடைய வேலி எல்லாம் பிளந்து போயிருக்கிறது. ராசா சொல்றதுக்கு ஒரு நான் சொன்ன அம்மா, எனக்கு போலீசார்ன்ற பக்கபலம் இல்லை, நான் போய் துவக்க பிடித்து கொண்டு அங்க நிப்பாட்ட முடியாது, வீடியோ எடுத்து அனுப்புங்க. அந்த ட்ரக்குண்ட நம்பரோட மணல் போகிறபடி யாராவது ஒரு வயசு போன இளம்படியன் ஒருத்தர்கிட்ட சொல்லி அவருக்கு பாதுகாப்பு இல்லாம வீடியோ எடுத்து அனுப்புங்கள். அந்த வீடியோவோட நீங்கள் ஒரு பேரை போட்டு சைன் பண்ணி ஒரு ஆதாரத்தோட முறைப்பாட்டை தயாருங்கள். என்றால் நான் ஆக்ஷன் எடுக்கும்போது நாளைக்கு சொல்லுவார் சம்பந்தப்பட்டவர்கள் சில நேரத்தில் நான் சொல்லிடுறேன் டாக்டரா தான் அரசியலுக்காண்டி தான் இந்த மண்ணை பிடிக்க வைக்கிறேன். ஸோ கேட்டிருக்கிறேன், வந்தால் நடவடிக்கை எடுப்பேன். ஏன் கிளிநொச்சியில, ஏன் பூநகரியில அள்ளப்படுகின்ற மணல்களை நிறுத்த முடியாத என்பிபி இளங்குமரனார் தம்பி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாவகச்சேரியே குடைகிறார். அங்கேயும் சனக பிரச்சனை இருக்கு. சம்பந்தப்பட்ட மணல் கொண்டு வரப்பட்டது சாவகச்சேரி அல்ல, மணல் அல்ல, கல்லு. அந்த கல்லுக்கள் அதுல தெளிவாக சிட்டி ஹார்ட்வேர் உரிமையாளர் அதை தெளிவாக சொல்லி இருக்கிறார். சரிதானே? உண்மையாகவே இந்த கற்கள் அகலப்படுவது ஏனென்றால் சுண்ணாம்பு கற்கள் உள்ள ஒரு மண்ணை நாங்கள் பதப்படுத்தி விவசாய பூமியாக மாற்றுவதாக இருந்தால் அங்கே இருக்கின்ற கற்கள் அகலப்பட வேண்டும். அதற்குரிய அனுமதி இருக்கிறது, அதற்குரிய சட்டங்கள் இருக்கிறது. புன்னாலை கட்டுவன் இளவாலை என்னுடைய இடம், தெல்லிப்பளை ஆண்டிய இடம் 85ஆம் ஆண்டுகளுக்கு முன்னமே கற்கள் அகல இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய தந்தையார் என்னுடைய 36 பரப்பில் பின்காணி ஃபுல்லாக கொடுத்திருக்கிறார். அதிலே குன்றும் குழியும் இருந்து நான் இப்போதுதான் நிரப்பி இருக்கிறேன். விடயத்துக்கு வருவோம். இந்த இடங்களிலே அந்த வெள்ளை சல்லிக்கற்கள் அகலப்படுகின்றன. அந்த சம்பந்தப்பட்ட பிடிபட்ட அந்த லொரி என்பது சிட்டி ஹார்ட்வேருக்காக ஓடினாலும் அவர்களுடையதாக இருந்தாலும் இந்த வாணி கல்லுடைக்கும் நிறுவனம் எனப்படுகின்ற அந்த உரிமையாளர் கூட அந்த மீடியா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார். அந்த வாணி கல்லுடைக்கும் உரிமையாளருடைய இடமிருந்துதான் 6.5 கியூப் கற்கள் காசுக்காக சிட்டி ஹார்ட்வேரால் வாங்கப்பட்டு அதற்குரிய லாபத்தையும் அதில் வைத்துக் கொண்டு ட்ரிங்கோவில் இருக்கிற சீமெண்ட் நிறுவனத்துக்கு அது அனுப்பப்படுகிறது. சரி, இங்கே கனியவள சுரண்டல் நடக்கிறதான்னு பார்ப்போம். அதற்காகத்தான் 1992ஆம் ஆண்டு 33ஆம் இலக்கம் 28வது கனியவளம் சம்பந்தமான சட்டம் 28வது பிரிவுல 1வது பிரிவு சொல்லுது, அந்த ஒரு கல்லை மண்ணை நீங்கள் தோண்டுவதாக இருந்தால் அதுக்குரிய அனுமதி பெற்றிருக்க வேண்டும். அது சிட்டி ஹார்ட்வேரிடமும் வாணி நிறுவனமிடம் இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. 2வது, அதை நீங்கள் கிண்டி உங்களுடைய கல்லுடைக்கும் கிரஷருக்கு கொண்டு வரணும். அதற்குரிய அனுமதி இருக்கிறதா? 2012ஆம் ஆண்டு அவரிடம் அது 2012ஆம் ஆண்டு தொடக்கம் இருக்கிறது. சரி, இப்போது நான் சொல்லப்படுகிற லைம்ஸ்டோன் ஆக்ட் என்ற ஸ்ரீலங்கா ஆண்டில் 2வது பிரிவு என்ன சொல்லுகிறது என்றால் செமி பினிஷ்ட் மினரல், அதாவது கிண்டப்பட்டு உடைக்கப்பட்ட மினர்களை அல்லது அரை பதனிடப்பட்ட கன்னியவனங்களை கொண்டு போவதற்கு எந்த பெர்மிஷனும் தேவையில்லை என்று அந்த 2வது சரத்து கூறுவதாக அவர் சொல்லியிருக்கார். நான் சரத்தை வாசிக்கவில்லை, அந்த உரிமையாளருடைய கருத்தை மட்டும்தான் இங்கே பகிர்கிறேன். அதற்கு ஜிஎஸ்எம்பியினுடைய அனுமதி பெற்றிருக்க வேண்டும். பெற்றிருக்கிறீர்களா? பெற்றிருக்கிறார்கள், அவர்களிடம் அது இருக்கிறது. இப்போது அவர்கள் அந்த ஜிஎஸ்எம்பி என்பது கொழும்பில் இருந்து QR கோட் மூலமாக
ஜிபிஎஸ் மூலமாக சகல இடமும் அள்ளப்படுகின்ற மணல்களை அவர்கள் 6 மணிக்கு பிறகு அல்றார்களா அதுக்கு முதல் அல்றார்களா என்ற சகல டீட்டையும் ஜிபிஎஸ் மூலமாக அவருடைய இது மானிட்டர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்போது அனுமதி பெறப்பட்டுதான் கல் அகலப்பட்டது, அனுமதி பெறப்பட்டுதான் கல் கிரசருக்கு கொண்டு போகப்பட்டது. அனுமதி பெறப்பட்ட கிரசர் நிறுவனத்தின் சுற்றாடல் சபையில் அவர் சொல்லியிருக்கிறார்கள். அதுல அவரிடம் காசு கொடுத்த பில் இருக்கிறது. 2012ஆம் ஆண்டு வியாபார பதிவு அந்த நிறுவனம் வாணி நிறுவனம் செய்திருக்கிறது. அதோட அகழ்வு நிறுவனத்துக்குரிய பெர்மிட் எடுக்கப்பட்டிருக்கிறது. கனியவள அகழ்வு நிறுவனம் அந்த பெர்மிட்டை வழங்கி இருக்கிறது. அதை விட சுண்ணக்கல் அகழ்வு நிறுவனம் அது பெர்மிட் வழங்கப்பட்டது. அதை விட அதுக்குரிய அனுமதி பத்திரங்களும் இருக்கிறது. சட்ட ரீதியாக சரியாக செய்யப்பட்ட ஒன்று. சரி, இனி பிரச்சனைக்கு வருவோம். இந்த கல் வாணிகல் நிறுவனம் எங்கே இருக்கிறது? சாவச்சேரியில் இருக்கிறதா? இல்லை, அது இருக்கிறது நான் நினைக்கிறேன் நிலவாலை அல்லது தெல்லிப்பளை பகுதிகளில் தான் இருக்கிறது. எனக்கு இடம் சரியாக தெரியவில்லை, தெரியாம சொல்லக்கூடாது. அங்கே இருந்து ஏனை வீதியாக கொண்டு வரப்பட்ட கல்லை திட்டமிட்ட ரீதியில் சாவச்சேரி போலீசாருடன் இணைந்து நடு ரோட்டில் வில்லத்தனமாக மறைத்து அதில் ஏறி அதில் இருப்பது ஒரு என்ன சொன்னால் ஒரு சிங்கள டிரைவர். ஸோ ஒரு சிங்கள டிரைவரால் சிங்கள போலீஸோட காட்டி சகல ஆவணங்களும் அவரிடம் காட்டப்பட்டிருக்கிறது. காட்டப்பட்டிருந்தும் கூட அவர்கள் அதை என்பிபி அமைச்சர் மந்திரி தானே எடுத்துக்கொண்டு போய் இப்போது சாவச்சேரி போலீஸ் நிலையத்தில் வைத்திருக்கிறார்கள். சாவச்சேரி போலீஸ் நிலையம் என்பது உங்களுக்கே தெரியும், எனக்கு அடித்தவருக்கு எதிராக என் அடிவேண்டினவருக்கு வழக்கு போட்ட ஒரு நிறுவனம். அதை பற்றி நாங்கள் கதைக்க விரும்பவில்லை. அப்படி ஒரு ஊழல் நிறைந்த இடம் தான் சாவச்சேரி போலீஸ் நிலையம். அங்கே இருக்கிற ஊழல்வாதிகள் கூட வைத்தியசாலையில் என்னை வைத்திய கடமையை நிறைவேற்றியதற்காக அரசு செய்ய வந்தவர்கள் தான். பழைய வரலாற்றை மறப்போம், மன்னிப்போம், பிரச்சனை இல்லை. இப்போது என்ன கவலை என்றால், ஏன் சாவச்சேரியில் வைத்து மறைக்க வேண்டும்? இதை மறைக்கிறதாக இருந்தால் அகழ்ந்த இடத்தில் போய் மறைத்திருக்கலாம், எங்கே இளவாலையில், அல்லது அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு எதிராக நடவடிக்கையை முதலே ஆரம்பித்திருக்கலாம். சாவகச்சேரியில் வைத்து ஏன் மறைக்க வேண்டும்? அங்கேதான் அரசியல் இருக்கிறது. என்னிடத்தில் உங்கள் அரசியல் செய்வீர்களா இருந்தால் அங்கேதான் பிரச்சனை இருக்கிறது. எனக்கும் மட்டுவிலில் தொடர்புகள் இருக்கிறது. மட்டுவிலில் ஒரு காலத்திலே 2018-19 ஆண்டு காலத்திலே இலவசமாக மருத்துவ சேவை செய்திருக்கிறேன். யாரிடம் காசு வேணும், அங்கிருந்து எனக்கு கோலும் பாருது. அவர்கள் சொல்லியிருக்காங்க, டாக்டர் இங்கே வீடியோவில் காட்டப்பட்டது 90ஆம் ஆண்டு அகலப்பட்ட ஒரு கிடங்கு, 90-94ஆம் ஆண்டு அகலப்பட்ட இடம்பெயர்ந்த காலங்கள்ல, அதுக்கு பிறகு 97ஆம் ஆண்டு அகலப்பட்ட கிடங்கு 12-14 அடி கிடங்கு. ஓகே, ஒத்துக்கொள்றேன். தனியார் காணிகள் அகலப்பட்டிருக்கிறதா? இல்லை, அது ஒரு அரச காணிகளிலே அகலப்பட்டிருக்கிறது சொல்லியிருக்கிறார்கள். உண்மை போய் தெரியாது, நீ உறுதியெல்லாம் வேண்டி பார்ப்போம். இப்போது எங்களுடைய இளங்குமரன் தம்பி என்ன செய்யறாருன்னா, கிளீன் சிறுதாங்கா திட்டத்தை சாவகச்சேரியிலே நடைபெறுத்துகிறார். அங்கேதான் பிரச்சனை இருக்கிறது. நல்ல விஷயம் தம்பி, வாங்குவோம், சேர்ந்து அரசியல் செய்வோம். என்னுடைய மண்ணுக்கு, என்னுடைய தாய் வீட்டுக்கு நீங்கள் ஏதாவது செய்ய முடிந்தால் எனக்கு அது சந்தோஷம். ஆனால் ஒன்றை வடிவாக விளங்கிக் கொள்ளணும். எங்களுடைய பனை டாலராக இருக்கட்டும் அல்லது எங்களுடைய அமைச்சராக இருக்கட்டும், அமைச்சர் ஒரு ஆளுமை உள்ளவர். இது சம்பந்தமாக நேரிடமும் தொலைபேசியை தெரிவித்திருந்தேன். அவர் அதனை செவிமடுத்ததாக தெரியவில்லை. இந்த வீடியோவை அமைச்சர் பார்ப்பீர்கள் நினைக்கிறேன். இனி உங்கள் விருப்பம். யாழ்ப்பாணத்தில் அரசியல் செய்வதாக இருந்தால், எதிரெதிர் கதிரையில் இருந்து செய்ய போகிறோமாக இருந்தால் நான் அதற்கும் தயாராக இருக்கிறேன். இப்போது ஒரு கதை ஒன்று வந்திருக்கிறது. என்னை என்பிபி அரசாங்கத்திலே உள்வாங்குவதற்காக முயன்று கொண்டிருக்கார்கள். அப்படி எந்த கதையுமே வரவில்லை. எனக்கு பிரதி அமைச்சர் பதவி தருவதாகவும், என்னை வாருங்கோடு கேட்டதாகவும், நான் மாட்டேன் என்று சொன்னதாகவும் கதை வந்திருக்கிறது. அதை நான் ஒரு வீடியோ போடவும் இல்லை. ஏனென்றால் அது ஒரு பொய்யான கதை. அது எங்களுடைய சந்திரசேகருக்கும் தெரியும், இளங்குமரன் ஆக்களுக்கும் தெரியும், ரஜீவன் ஆக்களுக்கும் தெரியும், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள். சரி, இப்போது 2 விடயத்தில் யாழ்ப்பாணத்தில் என்பிபி அரசாங்கம் சறுக்குகிறது. நான் எப்போதுமே சொல்லியிருக்கிறேன், என்பிபி அரசாங்கம் செய்கின்ற சகல நல்ல விடயங்களுக்கும் நான் ஒத்துழைப்பேன். ஆனால் அராஜகங்களுக்கும் மக்களை பாதிக்கிற விடயங்கள்ல நான் விரோதியா இருப்பேன். தெளிவாக சொல்லியிருக்கிறேன். பாராளுமன்ற என்பிபிக்காக என்னுடைய உயிரை கொடுப்பேன். மக்களுக்கு நீங்க நல்லது செய்வீர்களா இருந்தால், மக்களை நீங்கள் எதிர்ப்பீர்களா இருந்தால், என் உயிரை தான் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். முதலாவதாக வழக்குகள் விழலாம், புது பொய் குற்றச்சாட்டுகள். நாளைக்கு நான் 54ஆம் நம்பர் வழக்கிலே கஞ்சா வைத்திருந்த கூட உள்ளே போகலாம். அரசாங்கம் அவர்களுடையது, மக்கள் என்னுடையவர்கள். அதையும் பார்ப்போம். இப்போது என்ன கவலை என்றால், இப்படியான ஒரு அரசியலால ஒரு ஒன்றர்பிரினர்ஷிப் அண்டை, அதாவது 65 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டிடத்துறையிலே, அதுவும் சிறப்பாக சொல்வதால இருந்தால்
டோக்கியோ நிறுவனத்தின் அதிகூடிய சீமெந்து பற்களை வேண்டி விற்கின்ற ஒரு நிறுவனமாக ஜாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சிட்டி ஹார்ட்வேர். பிரகதீஸ்வரன் நான் நினைக்கிறேன், அவருடைய பேர் சரியாக தெரியவில்லை, போன் எடுத்து கதைத்தேன். அதற்கு முன்னமே எனக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. நான் நினைக்கிறேன் 2019 ஆண்டு அவர்களிடம் நான் கோல் பண்ணி, நான் அப்ப டாக்டர் சார் அண்ணா நான் சவாச்சியில் டாக்டர் கதைக்கிறேன், எனக்கு ஒரு கொஞ்சம் சாமான இந்த அட்ரஸுக்கு அனுப்பி விடுங்க, நான் வந்து காசு தரேன். 3 மாதத்துக்கு மேலாக காசு கொடுக்காமல் கூட டிலே பண்ணியிருக்கிறேன். ஒரு நாள் கூட அவர்கள் என்னை அப்படி அவர்கள் மரியாதையும் பண்பாகவும் நடத்தக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க வியாபாரிகள் என்று சொல்லலாம். அவர்களால் 180 பேருக்கு வேலை கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ சிங்கள சாரதிகள் முஸ்லிம் சாரதிகள் வேலை செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள், தமிழ் சாரதிகள் வேறு 180 குடும்பம் அவர்களால். நாங்கள் இங்கே வெளிநாட்டில் அடித்த காசை கொண்டு வந்து வச்சு இங்கே உல்லாச கோட்டல்கள் நடத்துகின்ற கம்பெனிகளை பற்றி கதைக்கவில்லை. இங்கே உழைத்து இங்கே பால் வித்து, அவர் சொன்ன கதை என்னை கவலையா இருந்தது. அம்மா செத்த போது அம்மாவின் கையில் இருந்த காப்பை வெட்டி எடுத்தோம், அது தான் பால் வித்து கொடுத்த ஆசைன்ற போது நெஞ்சு வெடிச்சது. அந்த அண்ணாவிடம் சொன்னேன், நான் மட்டுவிலில் இப்படி பிரைவேட் ஒன்று செய்திருக்கிறேன், மட்டுவில் மக்கள் என்னிடம் பிரைவேட் மீன்ஸ் ஃப்ரீயாக செய்திருக்கிறேன், மட்டுவில் மக்கள் என்னிடம் அன்பானவர்கள், அவர்கள் என்ன கோல் பண்ணி சொன்னார்கள் அப்படி ஒன்றும் இல்லை அண்ணா, மட்டுவில் அகலப்படவில்லை என்று. நல்ல விஷயம் உங்களுக்கு கடவுள் அருளா. அந்த வசனங்கள் அந்த கதைக்கிற அவர்களுடைய துணிகளில் இருந்து உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். உங்களுக்கே தெரியும், எங்களோட டோலரோட கதை கேட்க டோலர் கதைச்ச விதமும் சம்பந்தப்பட்ட ஒரு வியாபாரி ஒரு பிசினஸ் மேனோட நான் கதைத்தது அவர் விரும்பினால் ஓமன்னு சொன்னா அந்த ரெக்கார்டிங்கை கூட நான் போடுவேன். அப்படி ஒரு பரிவான ஒரு குரல், அப்படி ஒன்று பரிவான என்று தந்தையோட கதைக்கோட மாதிரி இருந்தது, கதைப்பது மாதிரி இருந்தது. அப்படி ஒரு அவ்வளவு பெரிய பணக்காரர், அவருடைய பிள்ளையை எடுத்து அப்பா யாழ்ப்பாணத்தில் இருந்து எப்படி கெட்ட பெயர் எடுக்கிறீர்கள், முழு இடமே சிட்டி ஹார்ட்வேர் என்று வருகிறது, சரியான கவலையா இருக்கிறது, நீங்கள் அங்கே இருந்து இங்கே வாருங்கள், கொழும்பில் இருந்து வியாபாரம் செய்யலாம். யாழ்ப்பாணத்திலே கொடிகட்டி பறக்கின்ற ஒரு நிறுவனத்துக்கு கொழும்பில் கால் வைப்பது அவர்களுக்கு இருக்கிறது நினைக்கிறேன் பிரான்ச், பெரிய வேலை இல்லை. இதன் போது யாழ்ப்பாணத்திட்ட ஒரு மிகப்பெரிய ஒன்றப்பினர் ஒரு தொழில் முயற்சியாளராக இழக்கிறோம், யாழ்ப்பாணத்தின் கட்டுமானத்தை இழக்கிறோம். ரைட், இப்ப வந்து சொல்லுவீங்க அவர் வந்து தாடியற்ற ஆள், ஆதாரங்கள் இருந்தால் எனக்கு தந்தால் அதையுமே நான் நேரடியாக சொல்லுவேன், இவர் தாடியருடைய ஆள் என்று சொல்லி. சும்மா வந்து கீழே கமெண்ட் பண்ணக்கூடாது. அவர் தாடியருடைய ஆள், இவர் மாஃபியாண்டது. உங்களுடைய இளங்குமரனை பாதுகாக்க வேண்டுமென்றதுக்காண்டியும் தவறிவிட்ட வாக்குகளுக்காக நீங்கள் 5 வருடம் நியாயப்படுத்த வேண்டும் என்றதுக்காகவும் ஒரு தொழில் முயற்சி ஆண்மை செய்கிற ஒரு நல்ல மனிதரின் மனதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அதை நாங்கள் காயப்படுத்தக்கூடாது. இப்போது வருவோம் பிரச்சனைக்கு. எங்களுடைய ஆளுமை இல்லாத அரசியல்வாதிகள் என்று சொல்லி நீங்கள் 3 பேரையும் சொல்கிறீர்களே அண்ணா, ஏன் நீங்கள் எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயா பற்றி சொல்லவில்லை? ஐயாவை பற்றிய கருத்துக்கள், அவர்களுடைய நல்ல விடயங்களை நான் நல்ல விடயமாகவே சொல்லியிருக்கிறேன் மீட்டிங்ல. சில விடயங்களிலே நானும் ஸ்ரீதரன் எம்பி அவர்களும் ஒன்றாக ஒத்துக்குரல் கொடுத்திருக்கிறோம். அவர் சொன்னதை சிங்களத்திலே நான் தமிழிலே மொழிபெயர்த்து சிங்கள அதிகாரியிடம் சொல்லியிருக்கிறேன். இட்ஸ் டோட்டலி ராங். நீங்கள் நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகள் முடியும் வரைக்கும் நாங்கள் காணிகளை வைத்திருக்கிறோம் என்றது முற்றிலும் பிழையானது. மூத்த பாராளுமன்ற உறுப்பினருடைய கருத்தை நான் உங்களுக்கு சிங்களத்தில் சொல்கிறேன் என்று சொன்னபோது அதை ப்ரொவின்சியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீஸ் டாக்டர் சமன் பாத்திரனை கூட என்னிடம் கோல் பண்ணி சொன்னார். உங்களுடைய அந்த கொள்ளை பிடித்திருக்கிறது, அங்க தமிழ் சிங்களம் என்று பார்க்காமல் உங்களுடைய எதிரான எம்பி என்று நீங்கள் பார்க்காமல் அவர் சொன்னதை நீங்கள் மாறி டிரான்ஸ்லேட் பண்ணி அதை சொன்னதை நான் கேட்டேன். உங்களுடைய போக்கு எனக்கு பிடித்திருக்கிறது. ஒரு காலத்திலே உங்களுடன் பிழையாக சண்டை பிடித்திருக்கிறேன், கோபிக்க வேண்டாம் என்று சொன்ன மனசுக்கு சந்தோஷம். இருக்கிற காலம் சில காலம் ஒருத்தரையும் காயப்படுத்தாம சாக வேண்டும் என்றுதான் என்னுடைய எண்ணம். இருந்தான் என்கிற பெயரில் சாக வேண்டும். தலைவர் இருந்தார் என்ற பெயரில் செத்தது போல் அந்த கோடான கோடி புகழிலே ஒரு வீத மண் அளவாவது நான் செய்துவிட்டு சாக வேண்டும் என்றுதான் என்னுடைய உண்மையான வேண்டுகோள். இப்போது நான் கேட்கிறேன், ஒன்டர்பிரினர்ஷிப் என்றால் என்ன? அதாவது முயற்சியாண்மை எல்லாராலையுமே செய்யலுமா? மொத்த வியாபாரிகள்ல மொத்த சேல்ஸ்மேன்ல ஒரு வீதமானாக்கள் தான் ஒன்டர்பிரினர்ஷிப்பாக இருக்கிறோம். அதாவது வந்து தொழில் முயற்சியாளர்கள், புது புது தொழில்களை அவர்கள் செய்வார்கள். அப்போது அவருடைய இன்டர்வியூவை பார்த்தே தன்னுடைய மகன் இந்தியாவில் படிப்பதாகவும் இங்கே வந்தால் ஒரு இன்ஜினியரிங் விஷயம் ஒன்றை காட்டுவதாகவும் மிகவும் சந்தோஷம். இன்று கூட எனக்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து அழைப்பு வந்திருக்கிறது. எத்தனை மில்லியன் வேணுமென்றாலும் போடுகிறோம். ஒரு இலாப நோக்கமற்ற மக்களின் மெடிக்கேஷன் செய்யக்கூடிய ஒரு வைத்தியசாலையுடைய கட்டுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் எழுதுகிறாங்க. அதை விட லண்டனிலிருந்து கோல் வந்திருக்கிறது. 150 பேர் ஒன்றாக சேர்ந்திருக்கிறோம். ஆளுக்கு 10 லட்சம் போட்டாங்க. எல்லாத்தையும் நிப்பாட்டுங்கோ, ஒரு ஃபண்டிங் பினான்சியல் ஆர்கனைசேஷனோட கிரியேட் பண்ணி போட்டு அதுக்குள்ளால செய்வோம். அப்போதுதான் நான் என்னுடைய பேரிலே வழக்குகளை வேண்டாம இருக்கலாம் என்று சொல்லி அப்படி ஒரு ஒன்டர்பிரினர்ஷிப் உள்ளாகல. நாங்கள் இப்ப இன்றைக்கு நாங்கள் சிட்டி ஹார்ட்வேரை கள்ளன் 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 என்று சொல்லும்போது
மணல் கொண்டு போயிருந்து பிடித்திருந்தால் முதலாவதாக கள்ளன் என்று சொல்லியிருப்பது நானாத்தான் இருக்கும். நல்ல விஷயம் இளங்குமரன் நம்பி. நீங்கள் சாவகச்சேரியிலே வித்தை காட்ட வேண்டும் என்பதற்காக குரங்குகள் செய்வது போன்று அவருடைய டிப்பரில் ஏறி அந்த டிப்பர்ல இருக்கிற இதை கிழித்தறிந்து, இது எந்த வகையிலே ஒரு எம்பி வந்து ஒரு நானும் எம்பியா இருந்திருக்கிறேன், யாருடைய பொருட்களையும் இதுவரையுமே நாசமாக்கவில்லை. வழக்குகளை நான் வேண்டி இருக்கிறேன். கள்ளர்கள் என்று சொன்னபடியால் ஓடிப்பை போட்ட வழக்குகளை நான் வேண்டி இருக்கிறேன். நான் யாருக்கும் இதுவரைக்கும் வழக்கு போட்டதும் இல்லை, யாரை கஷ்டப்படுத்தியதும் இல்லை. இரண்டாவதாக யாருடைய இவன் என்னுடைய முக புத்தகங்களை வந்து தூசணத்தால் எழுதுவர்களை பிளாக் பண்ணித்தான் இருக்கிறேன், பதில் சொல்லுவதில்லை. இவன் என்னை வஞ்சித்த எங்களுடைய தாடி ஐயாவை கூட மன்னித்து விட்டிருக்கிறேன். என்னுடைய பாட்டினாரின் சிறிய தியேட்டரை தான் அவர் வைத்திருக்கிறார். அதுதான் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய அரசியல். இருக்கும் போது அவரையும் புண்படுத்தாமல் இவரையும் புண்படுத்தாமல் எங்களுடைய அரசியலை செய்து 4 ஏழைகள் நாளைக்கு அர்ச்சுனா டாக்டர் செத்து போட்டாராம் என்று சொல்லி கவலைப்படுகிற நிலைமையில இருக்கணும் என்று சாகிறதான் இந்த ஆசை. எனக்கு இந்த அரசியல் செய்ய வேண்டிய தேவை இருந்திருந்தால் எப்போதோ கொடி கட்டியிருப்பேன், ஓலவல் படிக்காம. ஆகவே எனக்கு என்ன கவலை என்று சொன்னால், ட்ரேட் யூனியன்களிலே தொழிற்சங்கங்களிலே டெக்னீஷியன்ஸ் ஆக இருந்தவர்கள் எல்லாம் மறந்து நாங்கள் என்பிபிக்கு போட்ட வாக்குகளால் எம்பிக்கள் ஆகும்போது சமூகத்தின் பொருளாதார கட்டமைப்புகள் பற்றிய அடிப்படை அறிவு தெரியாது, சமூகத்தின் சுகாதார கட்டமைப்புகள் பற்றிய அடிப்படை அறிவு தெரியாது, சமூகத்தின் விவசாயத்துறை, மீன்பிடித்துறை, நீர்வள வளங்கள் முகாமைத்துவம் சம்பந்தமான அடிப்படை அறிவுகள் தெரியாது. அடிப்படை அறிவுகளை சொல்லக்கூடியவர்களும் காரில் இருக்கின்ற அடியாட்கள் அல்ல. அதான் என்னுடைய தெளிவான கருத்து. ஏன் இதை காட்டமாக இங்கே பதிவு செய்கிறேன் என்றால், நான் ஒரு என்பிபி சப்போர்டர் என்று சொல்லியிருக்கிறேன். ஆனால் இதுவரை காலமும் நடந்த இந்த 2 விடயங்கள் இதை என்பிபி அரசாங்கம் திருத்தாக விட்டார். ஒன்று டாலருடைய பிரச்சனை. பனைவள அபிவிருத்தி சாய்க்கிலே பனை வெட்டுவதற்குரிய பெர்மிஷன் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஜாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற ஒரு வீடு கட்டுகின்றதா கூட பனைவள அபிவிருத்தி சபை தலைவர்கிட்ட போய் நிற்கணும், 3000 ரூபாய் கட்டுறதுக்கு ரெடியா இருக்கணும் ஒரு பனையை வெட்டுறது. அது தவிர ஏற்கனவே உப்பளத்தில் பெரிய ப்ரொஜெக்ட் செய்கிறேன் என்று சொல்லி அந்த பனை டாலர் பெரிய பிரச்சனை செய்திருக்கிறாராம் என்று கதை இருக்கிறது. இப்போது அவர் கையில் எடுத்திருக்க விடயம் வந்து எங்களுடைய உள்ளூர் உற்பத்திகள் ஒரு மிக பிழையான ஒரு பாதையை என்பிபி அரசாங்கம் தேர்ந்தெடுக்கிறது. அதை தெரிந்திருக்க வேண்டும். 2 விடயங்கள் பிழை விட்டிருக்கிறார்கள். பிழை என்றால் பிழை என்று சொல்வதற்கு பயந்தவிடலை நான். அது நீ சிவனே இல்லை கடவுளே இருந்தால் கூட பிழை என்றால் பிழை என்று சொல்லி, வழக்கென்றால் வழக்கு, சூடென்றால் சூடு, எனக்கு அது பிரச்சனையே இல்லை. 2 விடயங்களில் என்பிபி அரசாங்கம் பிழை விட்டிருக்கிறது. ஒன்று பனை தோழருடைய பிரச்சனை. அது சம்பந்தமாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். பெரிய அளவுக்கு போகாமல் அவர்களாகவே நிப்பாட்டினால் சந்தோஷம், அல்ல பாராளுமன்றம் வரைக்கும் போகும். இரண்டாவது விடயம் இந்த பனை சம்பந்தமானதுக்கு அடுத்ததாக எங்களுடைய திக்கம்பாடி சாலை பிரச்சனை. அதை அவர்கள் பிழையான வழியில் அணுகுகிறார்கள் என்பதை என்பிபி அரசாங்கம் புரிந்து கொள்கிற வரைக்கும் எனக்கு சந்தோஷம். வருகின்ற பாராளுமன்ற அமர்வுகளில் சம்பந்தமான அமைச்சரிடையும் தெளிவாக சொல்லிவிட்டுத்தான் நான் என்னுடைய நடவடிக்கைகளை எடுத்தேன். 2வது சாவகச்சேரியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக சும்மா போன லொரியை பிளான் பண்ணி மறைத்து சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய ஒன்டர்பிரினர்ஷிப்புடைய பேரையும் கெடுத்து, அதில் முக்கியமாக கொண்டு சொல்லணும், 1-2 யூடியூபர்ஸ் இருக்கணும். இவர்கள் என்னோட வந்திருந்து 40K வியூஸ் எடுத்தார்கள். இப்போதோடு போய் அங்கே நிற்கணும் என்பிபியோட. என்ன நடக்கும் என்று சொன்னால், இவர்கள் இனி மக்களுக்கு எதிரான கொள்கைகளை தான் இந்த தங்களுடைய யூடியூப்ல போட போறார்கள். ஒரு ஆள் உங்களுக்கு தெரியும், 2 ஆள் உங்களுக்கு தெரியும். 2 பேரும் ஒரு மிகப்பெரிய புள்ளிகள். அவர்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது ஆறுதலாக ஆராய்வோம். அது சம்பந்தமாக நீண்ட ஒரு வீடியோக்களை போடுகிறேன். ரெக்கார்டிங்கள் தாராளமாக இருக்கு. இது கடைசியான பதில். என்பிபி அரசாங்கம் இந்த 2 விடயங்களையும் சரியாக கையாளாத விடத்து என்பிபியின் சரிவு யாழ்ப்பாணத்திலே சாவகச்சேரியில் இருந்து தான் ஆரம்பிக்கும். முக்கியமாக டிசிசி மீட்டிங் நடக்கும் போது மீட்டிங் வர ஃபைல் எடுத்து இதுவல்ல ஐயா ஒரு எம்பி செய்ய வேண்டிய வேலை. நான் இந்த பிரசன்டேஷன்களை எங்களுடைய 2 அரசாங்க அதிபர்களிடம் முதலே கேட்டு வேண்டியிருக்கிறேன். அது சம்பந்தமாக படித்திருக்கிறேன், ஆழமாக படித்து சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களிடம் இரவிரவாக கதைத்து அவர்கள் கதைத்த ரெக்கார்டிங்களை அடுத்த நாள் காலமே டிசிசி மீட்டிங்ல கேட்டு பாயிண்ட்ஸ் எடுத்து தான் நான் இது சம்பந்தமாக டிசிசி மீட்டிங்கள் கதைக்கிறேன். நான் ஒரு பேருமே அரசியல்வாதிகளையோ அரசு அதிகாரிகளையோ ஒருபோதுமே பாதிக்கும் வகையில் நடவடிக்கை எடுப்பவன் அல்ல. விட்ட பிள்ளைகளை திருத்தும் வரைக்கும் எங்களுக்கும் சந்தோஷம். நீங்கள் கொள்ளையடித்திருந்தால் நீங்கள் அதற்குரிய தண்டனை எடுக்க வேண்டி வரும். நீங்கள் கவனக்குறைவாக விட்ட பிள்ளையாக இருந்தால் 2025ஆம் ஆண்டு செய்யும். இப்போது ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். எல்லாம் நாங்கள் யூடியூப்லேயே கதைக்கிறோம், மீடியாக்களே வரக்கிறது. நடைமுறையில் செயல்முறையில் என்ன இருக்கிறது அதுதான் இப்போது கேள்வி. அரசாங்க அதிபருக்கும்
அது தவிர எங்களுடைய கவர்னர் அவர்களுக்கும் மிக பணிவான வேண்டுகோள். நான் அந்த பணிவான வேண்டுகோளை கடந்த டிசிசி மீட்டிங்கிலே தெளிவாக சொல்லியிருந்தேன். அது சம்பந்தமாக எனக்கு இந்த அழைப்புமே வரவில்லை. அதாவது நாங்கள் ஜாழ்ப்பாணத்திலே செயற்படுத்துகின்ற திட்டங்களை, மாஸ்டர் பிளான்களை வரைவதற்கான ஒரு முன்மொழிவை வைத்திருந்தேன். அது எந்த திட்டமா இருந்தாலும் சரி, ஹெல்த் சிஸ்டமா இருந்தாலும் சரி, அக்ரிகல்ச்சரா இருந்தாலும் சரி, இரிகேஷனா இருந்தாலும் சரி, ரோட் டெவலப்மெண்டா இருந்தாலும் சரி, பிரச்சனைகளை ஆராய்ந்து அந்த பிரச்சனைகளை நாங்கள் செய்கின்ற ஒரு முன்மொழிவுகளை என்னையும் உட்படுத்துங்கள் என்று கேட்டதற்கு அரசாங்க அதிபரும் ஆளுநர் அவர்களும் ஓம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அது சம்பந்தமான இந்த நடவடிக்கை ஜனவரி 2ஆம் தேதி 3ஆம் தேதி வரைக்கும் எனக்கு அழைப்பு ஏற்படுத்தவில்லை. இன்னொரு விடயத்தை சொல்லி வைக்கிறேன். இந்தியாவில் இருந்து, இந்தியன் கவுன்சில் ஆபீஸில் இருந்து, அதாவது உயர்ஸ்தானிகர் ஆலயத்திலிருந்து அழைப்பு வந்திருக்கிறது. அந்த அழைப்பு எனக்கு இன்விடேஷன் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுடைய தொடர்பை நான் இப்போது மக்களோட மக்களாக நின்றுதான் அரசியல் செய்ய. கனடாவில் போய் தமிழன் தாரைகளாண்டு கேட்கிற நிலைமையிலும் இல்லை. இந்தியன் எம்பசியில் போய் அப்போது நாங்கள் 13ஆம் திருத்த சட்டத்தை கலப்பமா என்பதற்கும் இல்லை. முதலில் மாஸ்லோவின் தியரியில் உணவு உடை உரையிலை பார்த்துக்கொள், அவர்களுடைய பாதுகாப்பை பார்த்துக்கொள், ஒரு சமூக கலாச்சாரங்களை பார்த்துக்கொள், அவர்களுடைய வேலைகளை பார்த்துக்கொள், அதன் பிறகு தேசியம் கதைப்போம். 5 வருட முடிவுக்கு நான் அதை கதைக்கிறேன். கதைக்கும் போது மிகவும் ஆழமானதாகவும் வடக்கு கிழக்கு மக்கள் யாவருமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். சரி, விஷயத்துக்கு வரும். கிழக்கன்னு சொல்லி போட்டு தானே பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் யுவர் ஓனர் கிழக்கன்னு சொல்லிட்டார். அதாவது பாராளுமன்றத்திலே ஒரு முறை ஒன்று இருக்கிறது. என்னுடைய பேரை யாராவது சொன்னால் நான் எழுப்பி பாயிண்ட் ஆஃப் ஆர்டர், அதாவது என்னை கலக்கக்கூடிய ஒரு நிமிடம் வழங்க வேண்டும். என்னுடைய பேரை சொல்லி கிழக்கை பற்றி சொல்லிட்டதா, கிழக்கில் இருந்து பாயிண்ட் ஆஃப் ஆர்டர். சரி, கிழக்கில் ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், எங்களுடைய மட்டக்களப்பு மூலம் தான் 60,000 வாக்குகளை பெற்றிருக்கிறேன் மக்கள். ஏனென்றால் ஒத்துக்கொள்கிறேன், கிழக்கு மக்களுக்கு தெரிவுகள் இருக்கவில்லை. வடக்கு மக்களுக்கு 393 தெளிவான தெரிவுகள் இருந்தது. அதிலும் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 30 பேர் உமாரன் ராசையா, மணிவண்ணன் போன்ற பேர்களை வைத்துக் கொண்டு கூட பெரிய பெரிய அரசியல்வாதிகள் கூட இருந்திருக்கிறார்கள். கிழக்கிலே பிள்ளையான், கருணாமன் அவர்களுடைய கட்சியை தவிர்த்து வேற எந்த தெரிவுமே கிழக்குக்கு இருக்கவில்லை. ஆனால் வருகின்ற உள்ளாராட்சி தேர்தலில் என்னுடைய பேரிலே அநீதிக்கு எதிரான குரல் கிழக்கில் ஒலிக்கும். அதற்குரிய அழைப்பு இன்றும் லண்டனிலிருந்து வந்திருக்கிறது. சரியான சந்தோஷம். அநீதிக்கு எதிரான குரல் கிழக்கு மாகாணத்திலும் ஒலிக்கும். அங்கே நான் சொல்லியிருக்கிறேன், பிரதேசவாதம் தொடக்குவார்கள் என்று. ஆதலால் கிழக்கின் மைந்தர்களை எனக்கு அனுப்புங்கள், அவர்களையே தலைவராகிறேன், அவர்களையே செயலாளராகிறேன். கிழக்கில் என் பெயரில் மாத்திரம் உண்மையான அநீதிக்கான குரலை ஆரம்பிப்போம். உங்களுக்கு விரும்பினால் கிழக்கு மக்களுக்கான அறைகூவல், உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் கிழக்கில் இருந்து என்னுடன் இணைந்து கொள்ளுங்கள். எந்த அரசியலும் இல்லை, எந்த லாபமும் எடுக்க போவதில்லை. கிழக்கு பார்க்க எனக்கும் ஆசை. திருகோணமலைக்கு போயிருக்கிறேன், மட்டக்களப்புக்கு போகணும் என்ற ஆசை. மட்டக்களப்பிலும் காதல்கள் இருந்திருக்கிறது. மட்டக்களப்பு காதல் என்றது நான் சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜ் பற்றி சொல்றேன். ஒரு காலத்திலே பாஸ்கெட்பால் டீம் வருது என்று சொன்னா சென்ட் மைக்கேல்ஸ்ல இருந்து வராங்கன்னா நேஷனல் டீம் கூட நடுங்குற அளவுக்கு, 3 தரம் சாப்பிட்டு படுக்கிற அளவுக்கு சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜ் பாஸ்கெட்பால் டீம் எப்பவுமே ஒரு பெரிய ஒரு இலங்கையின் வரலாற்றிலே, சரி நீ நேஷனல் டீமை போடு, நான் சென்ட் மைக்கேல்ஸ்ல இருந்து டீம் கொண்டு வரேன் ஃபாதர்ஸ் கொண்டு வந்து நேஷனல் டீமுக்கு அடித்து போன இடம் தான் கிழக்கு. பாஸ்கெட்பால் என் உயிர். என் அண்ணா நேஷனல் டீமுக்காக விளையாடினவர், ஸ்ரீலங்கன் ராயல் காலேஜ் கோச் பாஸ்கெட்பால். நான் கூட நேஷனல்ஸ் விளையாடி இருக்கிறேன் பாஸ்கெட்பால். எனக்கு 2 ஜூனியர் ஸ்டேட் கலர்ஸ் இருக்கிறது. ஒரு இடமே இருக்கு, ஒரு வருடமே இருக்காது. 3 மினி ஒலிம்பிக்ஸ் ஆடிக்கிறேன், 2007, 2010, 2013. காதல் அது பாஸ்கெட்பால். எனக்கும் கிழக்கில் காதல் இருக்கிறது, காதல் இருந்தது. ஆகவே உங்களுக்கு விரும்பினால் உங்கள் குழந்தைகளை, உங்கள் இளைஞர்களை என்னிடம் அனுப்புங்கள். நாங்கள் ஒரு டீம் ஒன்றை ஃபார்ம் பண்ணுவோம். கிழக்கில் அநீதியின் குரல் ஒலிக்கும். இன்று ஒரு கோல் வந்தது. கிழக்கிலே ஒரு அண்ணா, ஒரு தங்கச்சி, ஒரு அம்மா, அந்த அண்ணாட மரி பண்ண போற கேர்ள் ஃபிரெண்ட், இந்த 4 பேருக்கும் போலீஸ்காரரை அடித்து பிரச்சனைப்படுத்தி ரூம்ல போட்டு அடிச்சு வெளியில இருந்தாக்கள் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் இருந்தாக்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி, இந்த முறைப்பாடுகள் இதே சாவச்சேரியில் நடந்திருந்தால் நிலைமை வேறையாக இருந்திருக்கும். நான் அங்கே நின்று நடத்த நொடியில் கிழக்கென்றால் நான் வந்தால் பிரதேசவாதம் தூக்கி ஒரு அரசியலில் ஒரு 50 பேரை நீங்கள் அனுப்பி அர்ச்சுனாக்கு எதிராக கிழக்கில் மக்கள் திரண்டார்கள் என்று சொல்லி 4 யூடியூபில் வரலாம் என்ற பயத்தின் காரணமாக மட்டும்தான் நான் கிழக்கு வராமல் இருக்கிறேன். கிழக்கு வைத்தியசாலை, கிழக்கு போதனா வைத்தியசாலை, மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை, அம்பாறை ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான கரிசனை இல்லாமல் இருக்கிறது. எனக்கு ஆசை கிழக்கிலும் என் குரல் ஒலிக்க வேண்டும்.
இதை கிழக்கு மக்கள் யாராவது கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்களாகவே ஒரு குழுவாக ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். நான் வருகிறேன், நான் கிழக்குக்கு வருகிறேன். உங்கள் குரலில் உங்கள் பிள்ளைகளை நாங்கள் கிழக்கில் அநீதிக்கு எதிரான குரலில் அரசியலில் இறக்குவோம். அப்போது தெரியும் தேசியம் கதைப்பவர்களுடைய சீட் எங்க போகிறது, அநீதிக்கு எதிரான குரல் எங்க போகிறது. ஏழைகளுக்கு எதிராக வாழ்வதற்காக 20 வருடங்கள் தீர்மானித்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை 20 நாட்களோ 2 நாட்களோ 20 நிமிடங்களோ தெரியாது. வாழும் வரை ஏழைகளுக்காக வாழுவேன். ஏனென்றால் நான் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கஷ்டம் தெரிஞ்சு நீ வளர வேண்டும் என்று சொல்கின்ற அம்மாவின் அப்பாவின் வார்த்தைகள் இப்போது கூட இன்னும் மனதில் இருக்கிறது. சிரட்டைகளில் கூட சோறு சாப்பிட்டிருக்கிறேன். என்னுடைய இந்த பதிவுக்குரிய முக்கிய காரணம், யாழ்ப்பாணத்திலே செய்கின்ற அரசியல் பிழையான விதத்திலே நடக்கின்றது என்பதை தெளிவாக மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதில் முக்கியமாக இப்போது ஒரு நிலைமைக்கு வந்திருக்க, முதல் கூட ஒரு தெளிவான நிலைமை இருந்தது அர்ச்சுனாவா அனுரவா என்று. இப்போது கூட அந்த நிலைமை, இவர்கள் ஒரு பிழையான முறையிலே எங்கேயோ கிண்டின கல்லை எங்கேயோ இருக்கிற ஹார்ட்வேர் ஓனர் எங்கேயோ அனுப்பும் போது சாவச்சேரியில் மறைத்திருக்கிறார்கள். அது சாவச்சேரி மண்ணை கிண்டியதாக காட்டி சாவச்சேரியிலே இளங்குமரன் ஒரு அரசியல்வாதியாக தாராளமாக என்னுடைய இடத்தில் அரசியல் செய்யலாம். நீங்கள் செய்யும் அரசியலால் என் பொதுமகனுக்கு ஒரு பருக்கை சோறு கிடைக்குமா இருந்தால் நானே அரசியலில் உங்களுக்கு இடம் விடுகிறேன். உங்கள் கேடுகட்ட அரசியலை நிப்பாட்டி போட்டு நியாயமான அரசியலை செய்வீர்களா இருந்தால், என் பொதுமகன் பாதிக்கப்படாமல் உங்களுடைய நியாயமான அரசியல் சாவச்சேரி நடக்குமா இருந்தால் நானே உங்கள் பின் வருகிறேன். அதுவரைக்கும் மக்களிடம் பேர் பிடிக்கணும் பண்றதுக்காக வானில் ஏறி மறைத்தார். அவருடைய இது எல்லாத்தையும் கிழிச்சு அதெல்லாம் செய்து நிலத்துல கல்லில போட்டு காலால் அடிச்சு வேண்டாம். நாங்கள் அது சம்பந்தமாக மேலும் டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன், சாவச்சேரி.